ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ஆச்சு. எப்போவுமே நான் லக்ஷ்மிக்கு மாதந்தோறும் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுவேன், அன்னபூரணிக்கு பூஜை பண்ணுவேன். இப்போ என்னன்னு தெரில, ரொம்ப நாளாக ஆச்சு. சரி, இன்றைக்கி நம்ம அன்னபூரணிக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த விலாகில் போட்டிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். 6:30க்கு எழுந்ததுனால பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. மழைலாம் எதுவுமே இல்லை. ஸோ வாசல் தெளித்து சிம்பிளாக மார்கழி மாதம் தான் கலர் கோலம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு பசங்களை டைமு ரெடி பண்ணவே கரெக்டாக இருக்கும். 8 மணிக்கு ஆட்டோ வந்துடும். அதன் காரணமாக என்னால் கோலம் போட முடியல. சிம்பிளாக தான் போடுவேன். வாசல் ரொம்ப சின்னதாக இருக்கும், பெரிய வாசல் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு வந்துட்டேன். இவன் பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூலில் அவனுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சொல்லிட்டு ஒயிட் கலர் பேண்ட்டு, ரெட் கலரில் ஷர்ட்டு, கேப்பு, க்ளவுஸு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். ஏன்னா அவன் டான்ஸில் சேர்ந்துருக்கான். இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்றனால யூகேஜி, எல்கேஜி இந்த மாதிரி கிட்ஸுக்கெலாம் டான்ஸ் ஸ்கூலில் நடக்குதுன்னா, ஸோ எப்படா டான்ஸு ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் இதிலலாம் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தான். அன்றைக்கி கிளம்புனா ஏதோ கிட்ஸுக்கான டான்ஸுன்னு சொன்னான். என்கிட்ட என்ன டான்ஸுன்னு அவன் ஆடி காமிச்சிட்டு இருந்தான், இப்படி தான் ஆடணுன்ட்டு. ஸோ அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எனக்கு நிறைய பூஜை வேலை இருக்குன்றதுனால ரொம்ப சிம்பிளாக சமையலை முடிச்சுக்கலான்னு நினைப்பேன். தக்காளி சாதம் செஞ்சுட்டேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் நம்ம செய்வோம். நமக்கு எப்போ பூஜை ஒர்க் அதிகமாக இருக்கோ அப்போது வெரைட்டி ரைஸ் செஞ்சுடுவேன். பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிப்பியாக செஞ்சுடுவேன். ஸோ காலையில் தக்காளி சாதமும் தொட்டுக்க பார்த்திங்கன்னா பருப்பு வடை, இதுதான் அன்றைக்கி டிஷ்ஷு. ஸோ இவங்களுக்கு லஞ்ச் கிடையாது, ஆஃப் டே ஸ்கூலுன்றதுனால எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன். ஸோ வீடெல்லாம் முன்னாடி நாளே நான் மாப் போட்டேன். அதனால் வெறும் வாசல்லாம் கழுவி கோலம் போட்டுட்டு எப்பயும் நான் வெள்ளிக்கிழமை துளசிக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பூஜை பண்ணிவிடுவேன். எனக்கு இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை மட்டும் துளசிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிடாம பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கூட நான் வீட்டில் உள்ளெல்லாம் பொறுமையாக பூ போட்டு விளக்கேற்றிக்குவேன். ஏன்னா அன்றைக்கி டேவே ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். துளசிக்கு பூஜை பண்ணுறதுக்கே ஒரு காலவர் ஆகிடும். அதனால் இந்த ஒர்க் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி இவங்களை அனுப்பிட்டு அப்படியே ஒரு பக்கம் பாட்டு டிவியில் போட்டுட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு கட்டுறதுனால இந்த லாரி நிறைய காலையில் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அதாவது ஸ்கூல் டைம் பஸ்ஸு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது. எல்லா பஸ்ஸுமே உள்ளே வரும். ஸோ 3-4 ஸ்கூல் பஸ்ஸுங்க லைனாக உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இந்த பஸ்ஸெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த லாரி ரொம்ப டிஸ்டர்பாக காலையிலே இந்த ஒர்க்கு அப்படியே பார்த்துட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன், யார் வேணால் நம்மளை என்ன பண்ணாலும் அந்த ஒரு கெட்ட சக்தியோ கெட்ட சிந்தனையோ கெட்ட எண்ணமோ நம்மளை தாக்காதுன்னு தான் சொல்லணும். நம்மளை படைச்ச ஒரு கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருந்தால் நம்மளை கண்ட்ரோலாக வச்சிட்ருக்காரு. ஸோ அதை மீறின ஒரு சக்தி நம்மக்கிட்ட வராது. ஸோ அதை தான் நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். எப்போவுமே வீட்டை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்களேன். யார் வேணால் உங்களுக்கு கெட்டதாக பிரதிபலிக்கணும்னு உங்களை பற்றி தப்பாக கூட எண்ணட்டும், அது உங்கள் கிட்டையே நெருங்காது. ஸோ எப்போவுமே நான் இப்படி தான் பாசிட்டிவாக வச்சுப்பேன். சம்டைம்ஸ் எனக்குமே அந்த தடுங்கல்கள் நிறைய வரும். அதை தாண்டி நம்ம செஞ்சிடணும். சோம்பேறித்தனமாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த தடுங்கல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், நம்மளை ஆள விடாமல் பண்ணும். அன்னபூரணியை வழிபடுறதா இருந்தால் எப்பவுமே கிச்சனில் வச்சு தான் வழிபடணும். அதுதான் நல்லது, முறையும் சரி. நான் எப்போவுமே துளசிக்கு வாசல்லாம் கழுவிட்டுட்டு அந்த துளசிக்கு துளசி மாடக்கிட்டே இப்படி தான் மங்களகரமாக விளக்கேற்றலான்னு ரெடி பண்ணேன். காற்று செம்ம காற்றுங்க, விளக்கே ஏற்ற முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஏற்ற முடியாமல் அப்புறம் உள்ளேருந்து கொஞ்சம் படிக்கட்டு கீழே விளக்கே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சேன். என்னால் வீடியோவை எடுக்க முடியல. ஏன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காற்றடிக்குது, விளக்கேற்ற முடியல. சரி, பத்தி ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். இப்படி தான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வாசலுக்கு நேராக மங்களகரமாக இந்த கோலம் போடுறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வீடு மங்களகரமாக இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்ல வரேன். வாசல்லையும் விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு தான் நான் போவேன். நான் தான் அதை சரி பண்ணுவேன். அது வரைக்கும் அதாவது எரிஞ்சிட்டே தான் எப்போவுமே இருக்கும். ஸோ உள்ளேயும் பார்த்திங்கன்னா போன வாரம் நான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணதுனால இந்த வாரம் அப்படியே எண்ணெய் ஊற்றி திருசெல்லாம் அப்படியே நல்லா இருக்குன்றனால அப்படியே ஏற்றிட்டேன். சாம்பிராணி வத்தி இது மாதிரி இதெல்லாம் மட்டும் ஏற்றி பூவெல்லாம் போட்டு பானகம், தண்ணி, அப்புறம் திராட்சை, நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இப்படி தான் விளக்கேற்றி சிம்பிளாக பூஜை பண்ணுவேன். நம்ம இன்றைக்கி அன்னபூரணிக்கு தான் நம்ம செய்கிறோன்றனால அவங்களுக்கு டம்ளரில் தண்ணி, நெய்வேத்தியம், மாக்கோலெல்லாம் போட்டு கிச்சனை அழகாக தொடச்சி நம்மளுடைய அடுப்படியை அன்னலக்ஷ்மியை கும்பிட்றதுனால அடுப்பு மேடெல்லாம் சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் என்றைக்குமே செல்வம் குறையாமல் இருக்கும். செல்வத்துக்கு தட்டுப்பாடு இன்றைக்கி இல்லைனாலும்
ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அதுக்காக வந்து கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்றது தான் இது வந்து சொல்லுவாங்க. ஸோ அன்னபூரணி தான் அன்னலக்ஷ்மி வந்து நம்ம எல்லாருக்கும் தானம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த செல்வத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் நீங்கள் இதை பண்ணும்போது ரொம்பவே நல்லது. ரொம்ப விசேஷமான நாட்களில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். அதுக்கான பலன் உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கினாலே போதும். ஸோ என்னோடய பொருட்கள் நான் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பொட்டு வைப்பேன். நம்ம இடிக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம உப்பு ஜாடி இதுக்கெல்லாம் பொட்டு பூலாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. கல்லுப்பில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வா சொல்லுவாங்க. என் பையன் ஸ்கூலில் ஆன டான்ஸை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் எப்பயும் போல் நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு எங்களுடைய வேலையெல்லாம் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஷாப்புக்கு வந்து ஈவினிங் இதான் நம்மளுடைய ஷாப்பு, இதான் நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம ஓன் பிஸ்னஸ் தான் இது. ஸோ எப்பயுமே பூஜை பண்ணுறது தவறாமல் பண்ணிவிடுவேன். இந்த விளாக் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.